Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ராடேக்கு ஒரு சூப்பரான ஒரு இண்டிகேட்டரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, கண்டினியூஸாக அதில் வந்து எப்படி நம்ம ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம். முதல் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேயில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து அன்னைக்கு என்ன ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத கேப்சர் பண்ண தெரியணும். ஸோ ஒரு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இண்டிகேட்டர் வந்து ட்ரெண்டை முக்கியமாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அதே நேரம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி டார்கெட் வைக்கிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கணும். ஸோ இந்த மூணும் நமக்கு நல்ல விதமாக ஒரு இண்டிகேட்டரில் அமைஞ்சதுன்னா, அந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரேடுக்கு நமக்கு வழிவகுக்கும். அப்படி ஒரு இண்டிகேட்டரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ராடேக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம்னு வந்து சொல்லலாம். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு மினிமம் ஒரு 15 மினிட்ஸாவது நம்ம வந்து அந்த கேண்டிலுக்கு நம்ம ஒதுக்கணும்னா தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு வந்து ஒரு வழி கொடுக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டோம். இப்போ இண்டிகேட்டரில் போயிடுறோம். இண்டிகேட்டரில் போய்ட்டு ஹைபர் ட்ரெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதோடைய கிரியேட்டர் வந்து லக்ஸல்கோ. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நமக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நார்மலான ஒரு இண்டிகேட்டரில் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அதோடைய பவர் வந்து இன்னுமே வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டரில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து அது வந்து 5ன்னு இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6ன்னு மாற்றிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து செட்டப் வந்து ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு அந்த இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு என்ன வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ இதே இது உங்களுக்கு அந்த ட்ரெண்டிங் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போதும் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அதாவது சப்போர்ட் லைனை முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த க்ரீன் பாயிண்ட் வந்து சப்போர்ட் லைன், இது வந்து நமக்கு மிடில் லைன், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். இப்போ நமக்கு சப்போர்ட்டில் எப்போல்லாம் வந்து ஒரு ரிவர்சல் ஆகுதோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். அதே நேரம் நமக்கு ட்ரெண்டும் உங்களுக்கு அந்த அப் ட்ரெண்டில் வந்து நமக்கு ட்ராவல் ஆகணும். ஸோ இப்போ இந்த மிடில் லைன் வந்து நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த மிடில் லைன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து ட்ராவல் ஆகுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு அந்த மிடில் லைன் வந்து நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஆயிருக்கு. ஃபுல் பாடி கேண்டில் வந்து என்னென்னா
அந்த லைனுக்கு கீழே வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுது. நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லைனில் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால், அதாவது கிட்டத்தட்ட இதில் ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வருது நமக்கு. அதாவது 4187 ஹை பாயிண்ட்டு, 4161 லோ பாயிண்ட்டு, 4165 வந்து க்ளோசிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோசிங் வந்து என்னென்னா, அந்த ட்ரெண்ட் அடுத்த கேண்டில்லே நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். இப்போ 4165 அந்த க்ளோசிங் ப்ரைஸையே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ட்ரி பாயிண்டாக எடுத்துகிட்டு இந்த ஹை, அதாவது நமக்கு எந்த கேண்டில் ப்ரீவியஸாக நமக்கு வந்து கீழே க்ளோசிங் ஆச்சோ அதுக்கு மேலே இருக்கிற ஹையை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தீங்கன்னா 4088 கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பாயிண்ட் கிட்ட இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆகிடுது. ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன்ஸுக்குமே வந்து நல்ல, அதாவது இன்டெக்ஸில் வந்து நம்ம எந்த ஸ்கிரிப்ட் வேணாலும் நம்ம வந்து எடுத்து பண்ணலாம். அதுக்குமே வந்து இது நல்லா யூஸ் ஆகும். இதே இது நம்ம அப் ட்ரெண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா உடச்சி மேலே வந்து க்ளோசிங் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ என்ட்ரி பாயிண்ட்டு நமக்கு 2 இடத்துல நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப உங்களுக்கு என்னென்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது ட்ரெண்ட் லைனுக்கு மேலே. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனில் என்ட்ரி எடுக்கலாம். 4305ங்கிறது இதோடைய லோ. ஸோ நம்ம 4315 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4360 வரைக்கும் இங்கே போயிருக்கு. ஒரு 45 பாயிண்ட் வந்து ஈக்விட்டியில் வந்து நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி இதை ஆப்ஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு 15-20 ரூபா வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருந்து நம்ம கற்றுக்கிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஒரு ட்ரெண்டும் நமக்கு அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேவை, ஒரு சப்போர்ட் தேவை. ஸோ இந்த மூணும் இதில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். நம்ம வந்து கண்டினியூஸாக இதில் எடுத்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ட்ரேடிங்க்கு வந்து இது நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடுக்கு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து ரியல் ட்ரேடுக்குமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.